வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக வெற்றி களத்திற்கு மற்றும் விசில் இல்லை. விஜய்க்கு வந்த விசில் யோகத்தில் புதிய சிக்கல். ஸ்ட்ரீட் நியூஸ் கொடுத்த கையோடு செக் வைத்த தேர்தல் ஆணையம். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரிக்கை. ஜனநாயகம் படத்திற்கு தணிக்கை குழுவின் உட்கட்டை என பல்வேறு அரசியல் நெருக்கடிகளுக்கு மத்தியில் இருந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு ஒரு புதிய ஆறுதலாக அமைந்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் கட்சியின் உட்கட்சி கணக்குகளை வழக்குகளை முறையாக ஆய்வு செய்த இந்திய தேர்தல் ஆணையம் அதனை பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அங்கீகரித்துள்ளது. அதோடு அக்கட்சி விடுவித்த கோரிக்கைகளை ஏற்று பொதுச்சின்னங்கள் பட்டியலில் இருந்து விசில் சின்னத்தை தாவேக்காவுக்கு ஒதுக்கியுள்ளது. விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டாலும் அதில் ஒரு முக்கியமான நிபந்தனைகளும் தேர்தல் ஆணையம் வைத்துள்ளது. அதன் விவரம் வருமாறு: அதாவது தாவேக்கா வேட்பாளர்கள் போட்டியிடாத தொகுதிகளில் மற்ற சுயேட்சை வேட்பாளர்களாக அல்லது பதிவு செய்யப்பட்ட பிற கட்சிகளோ விசில் சின்னத்தை கோரினால் அவர்களுக்கும் இந்த சின்னம் ஒதுக்கப்படும். ஒருவேளை வரும் தேர்தல் தாவேக்கா கூட்டணி அமைத்து போட்டியிடும் ஒரு சில தொகுதிகளை தனித்து தனது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கினால் அந்த தொகுதிகளில் மாற்று வேட்பாளர்களுக்கு விசில் சின்னம் கொடுக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் தமிழக கட்சி கழகம் தனித்து போட்டியிட்டால் மட்டுமே விசில் சின்னம் முழுமையாக அக்கட்சியின் வசமாயிருக்கும். கூட்டணி அக்கட்சிக்கும் வசமாயிருக்கும். கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் சில தொகுதிகளில் மற்ற வேட்பாளர்கள் அதே சின்னத்தில் போட்டியிடுவது வாக்காளர்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். மேலும் அது எப்படி இருக்குமேன், கட்சியின் முதல் தேர்தலிலேயே தங்களுக்கு விருப்பமான சின்னம் கிடைத்துள்ளதை தாவேக்கா தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உங்களுக்கு தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனல் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.